அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை பத்தியும் அதனுடைய வரலாற்றையும் சிறப்பையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர். அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவுக்கு வருவதும் மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருந்து வருகிறது. சரி, இனி இந்த மேல்மருவத்தூர் கோவிலின் வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றுதான் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த இடத்தில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வாகும். தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்தில் 1960ஆம் ஆண்டுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டுமே இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்கின்றன. இதிலிருந்து வடியும் பால் போல் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்தோடு இதை சாப்பிட்டு வந்தார்களாம். ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால், இந்த மரத்தின் பால் மற்றும் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்துமே குணமாகியதுதான். இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவ தொடங்கியது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்து போனது. அந்த மரத்தின் வேர்பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டதாம். இந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடிலப்பித்து இந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தார்களாம். இதற்கு சித்தர் பீடம் என்றும் பெயரிடப்பட்டு வந்தது. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்தது. 1977ஆம் வருடம் நவம்பர் 25ஆம் தேதிதான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை முட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள் இந்த அம்மன். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல் அமைந்திருக்கும். சரி, இனி இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும். கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் தான் ஏற்படுத்தினார். அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தார். பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்பியவர்களுக்கு தெய்வம், நம்பாதவர்களுக்கு அது வெறும் கல் போலத்தான். சரி, பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கின்றன. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்றே அழைக்க துவங்கினர். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசனம் பண்றாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி புற்று மண்டபத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலில் உள்ள புற்று மண்டபமும் மிகவும் சிறப்புக்குரியது. இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்து வருகிறது. புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கிறது. இதற்கு கூரையே கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்தகன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டு.
சொந்தங்களே, இனி மேல்மருவத்தூரின் சிறப்புகளை பார்க்கலாம். மேல்மருவத்தூரில் பங்கார் அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது. 21 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுகிறது. இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று அன்னையை வழிபட முடியும். பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாம். இக்கோவிலில் உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள். அங்க பிரதட்சணம் இக்கோவிலின் முக்கிய வேண்டுதலாக இருந்து வருகிறது. அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பாலூற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுகின்றன. உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுகின்றன. அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியே இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்து விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக நல பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், நைஜீரியா, அமெரிக்கா, ஜாம்பியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 5000க்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டு வந்து 108 முறை மந்திர ஜபம், தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை. இனி கோவில் திறந்திருக்கும் நேரத்தை பற்றி பார்க்கலாம். அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதே இல்லை. திருவிழாக்கள்னு பார்க்கும்போது தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் 3 ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த கோவிலுடைய முகவரியை பற்றி பார்க்கலாமா? சென்னையிலிருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைந்திருக்கிறது. இங்கு சென்னையிலிருந்தும் மற்ற ஊர்களில் இருந்து வருவதற்கும் பஸ், ரயில் வசதிகள் உள்ளிட்டவை இருக்கின்றன. சென்னையிலிருந்து வந்து செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் மேல்மருவத்தூரில் இன்றே செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன சொந்தங்களே, ஆன்மீக சொந்தங்களே, இன்னமும் என்ன யோசிக்கிறீங்க? ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற ஆதிபராசக்தியின் அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு, அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க மாலை போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.